குர்ஆனை விளக்குவதற்கு ரசூல் தேவைப்பட்டது. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளக்கப்படுத்துவதற்கு அவுலியாக்கள் தேவைப்பட்டார்கள். அவுலியாக்களை விளங்கினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்கலாம். ரசூலுல்லாஹ்வை விளங்கினால் தான் அல்லாஹ்வை விளங்கலாம். ஸலவாத் ஓங்கி சொல்லுங்க, ஸலவாத் சொல்லுங்க. ஈமான் என்பது மஹப்பத், மஹப்பத் என்பது ஈமான். இந்த கொஞ்சம் கிஞ்சம் என்ற ஈமான் கிடையாது. முனாஃபிக்குகள் சொல்லுவாங்க, கொஞ்சம் இருந்தா போதும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் மாலிஹி வலதிஹி வன்னாசி அஜ்மஈன் அபி ரிவாயத்தின் மின் வாலிதிஹி. அப்படி எல்லாம் வருதா இல்லையா? நான் உங்களில் உங்களுடைய தாய் தந்தையர்கள், சொத்துக்கள், பிள்ளைகளை விடவும் உங்களுக்கு ரொம்ப நேசமுள்ளவராக இருக்கும் வரையிலும் நீங்கள் சம்பூர்ணமான, எப்படி சம்பூர்ணமான மூமினாக மாட்டீங்க. சம்பூர்ணம் பண்ணிக்குதா? அதுல அந்த ஹதீஸ் இருக்குதா? ஹதீஸ் இருக்குதா? உலமாக்கள் இருக்கிறாங்க. சம்பூர்ணம் என்ற வார்த்தை இல்லையே. லா யுமினும், ஈமானே கொள்ள மாட்டார்கள், ஈமானே வராது. எது வரைக்கும் என்று சொன்னால் என்னை நேசிக்காதவரை. எனது நேசம் தான் ஈமான். இல்ல சம்பூர்ணம் கிம்பூர்ணம் அங்க ஒன்றும் கிடையாது. அந்த ஹதீஸ்ல, அந்த ஆயத்துல கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க சம்பூர்ணம் சம்பூர்ணம், அப்படி ஒண்ணு கிடையாது. ஈமானா மஹப்பத் இருக்கும். மஹப்பத்து தான் ஈமான், ஈமான் தான் மஹப்பத். மல்லாலஹு ஹுப்புன், அதாவது யாருக்கு மஹப்பத் இல்லையோ அவங்களுக்கு ஈமான் இல்லை. இப்ப நாங்க கொஞ்சம் ஈமான் இருக்குது, கொஞ்சம் அமல் செய்யறோம். அப்ப நாங்க அந்த மீலாது விழாலும் செய்ய தேவையில்லை, திக்ருகள் வைக்க தேவையில்லை, எங்களுக்கு கொஞ்சம் ஈமான் இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் ஈமான் இருக்குது என்று சொன்னால் அது பொய். ஆக எங்களுடைய உண்மையான இந்த ஹதீசுகளை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். ஹதீசுகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷாதிலி இமாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இந்த ஹதீஸை வளர்க்கிறாங்க. சம்பூர்ணம் என்று ஒன்றும் இல்லை. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலை. சம்பூர்ணமான ஈமான் என்ற வார்த்தையே கிடையாது. அந்த வார்த்தையை யார் உபயோகிக்கிறார்களோ, மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். யாரு நான் சொல்லாத விஷயத்தை சொன்னதாக பொய் சொல்கிறாரோ அவருடைய ஒதுங்குமிடம் நரகம். ரசூலுல்லாஹ் சம்பூர்ணம் என்று சொல்லல. இப்ப யாரெல்லாம் சம்பூர்ண ஈமான் சம்பூர்ண ஈமான் என்று சொல்றாங்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒரு வார்த்தையை சேர்க்கிறாங்க, அவங்க நரகத்துக்கு தான் போறாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இந்த நாசிருத்தீன் அல்பானி என்று சொல்ல ஒரு யூத ஏஜென்ட் இருக்கிறார் அல்லவா, இந்த யூத ஏஜென்ட்டுக்கு எதிராக புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கிறது யார் தெரியுமா? அவங்க மறைஞ்சிட்டாங்க. சித்தீக்குல் உமர் சய்யிது சித்தீக்குல் உமாரி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா, ஒரு குதுபு ஜமான் மொரோக்கோல இருந்தாங்க. நாசிருத்தீன் அல்பானிக்கு எதிராக ஆயிரக்கணக்கான கிதாபுகள் எழுதி சுன்னத் வல் ஜமாஅத்தை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள். எல்லாரும் கேட்கிறாங்களே, இந்த கனவு விஷயம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளலுமான்னு சொல்லி. யாரு முகல்லிது கைரு முகல்லிது ரெண்டு ஒன்றுதான். முகல்லிது வஹாபி கைரு முகல்லிது வஹாபி என்றெல்லாம் இருக்கிறாங்களே. இமாம்களை பின்பற்ற வஹாபி, இமாமை பின்பற்றாத வஹாபி என்று எத்தனையோ இயக்கங்கள் ஜமாத்தில் என்ற பேர்ல இருக்கிறாங்களே, எல்லாம் இவங்களை போல ஆட்கள் தான் கேட்கும். இப்படி எல்லாம் நம்பேலுமா? எல்லா வஹாபிகளுக்கும் கிதாபுகள் எழுதினவங்க ஆட்கள் இவங்க கைரு முகல்லிது வஹாபிகள். இஸ்மாயில் திஹ்லிக்கு பின்னால வரக்கூடிய ரஷீத் அகமது குங்கோய், கலீல் அகமது அம்பேக்கி, அஷ்ரப் அலி தானவி, இலியாஸ் மௌலி, இவங்களெல்லாம் முகல்லிது வஹாபிகள். இது நான் இஸ்மாயில், அதாவது எங்களுடைய அந்த இப்னுல் கையிமுடைய அந்த கிதாபிலே உள்ள விஷயத்தை சொல்றோம். இந்த ரெண்டு பேருமே நஜீஸ் தான், அதுல எதுவும் சுத்தம் ஒன்று கிடையாது, ரெண்டும் நஜீஸ் தான். அதே நேரத்தில் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் எங்களை ஷாதிலியா தரீக்காவுல கொஞ்சம் ஏதோ குறைவுகள் இருக்கிறதாக எண்ணி அவங்களையும் அடுத்த கூட்டத்தையும் கொஞ்சம் சேர்த்துக் கொள்வோமான்னு நினைச்சு அந்த கூட்டத்துக்கும் கொஞ்சம் போய்கொள்ற, அந்த சர்க்கஸ்களுக்கும் போய்கொள்ற, இந்த சர்க்கஸ்களுக்கும் போய்கொள்ற. எங்களுக்கு நிறைவு இல்லை என்ற எண்ணம் அப்படி ஒன்றும் கிடையாது. எங்கள் எல்லாமே சம்பூர்ணமாக இருக்கு. தரீக்கா மாத்திரம் தான் இஸ்லாம். அதிலே குறைவு இருப்பதாக காண்பவர்களில் குறை இருக்கிறது. தரீக்காவில் குறை இருப்பதாக காண்பவர்களில் குறை இருக்கிறது.
சுன்னத் வல் ஜமாஅத்துடைய இஸ்லாத்தினுடைய சுன்னத் வல் ஜமாஅத் அது மட்டும்தான் இஸ்லாம். மற்ற 72 இஸ்லாம் கிடையாது. விளைவிச்சா நாங்க நினைச்சு கொள்ளப்படாது இதுவும் இஸ்லாம் தான். 72 இஸ்லாம் கிடையாது. சுன்னத் வல் ஜமாஅத் மட்டும்தான் இஸ்லாம். தரீகாவாதிகள் மட்டும்தான் முஸ்லீம்ங்க. இதை மனசுல வச்சுக்கொள்ளணும். இப்ப நாங்களும் கொஞ்சம் தரீகா சேர்ந்து கொள்ற, மற்ற கூட்டங்களோடையும் கொஞ்சம் போய்கொள்ற, அவங்களுக்கும் ஆதரவு கொடுத்து கொள்றேன்னு சொன்னால் அவன் முனாஃபிக்கா தான் இருப்பான். அவன் முஸ்லீமா இருக்க மாட்டான், தரீகத்துவாதியாகவும் இருக்க மாட்டான்.